நடிகர் கவின் மற்றும் பிரித்தி அஸ்ரானி நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கிஸ் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் இன்னைக்கு லவர்ஸ் டே முன்னிட்டு அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி டான்சர் சதீஷோட இயக்கத்தில் படம் தயாராகி சம்மரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீசர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. லவ் பேஸ்டு படம்க்கு இந்த ட்ரீசர் பக்காவாக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அயோத்தி படத்துக்கு அடுத்ததாக பிரீத்தி அஸ்ரானி இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. நடிகர் சந்தானம் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க டிடி நெக்ஸ்ட் லெவலோட டப்பிங் ஒர்க் இப்போது நடிகர் சந்தானம் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. படம் மே 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் வேலைகள் சந்தானம் அவர்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சந்தானம் அவர்களுக்கு தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவல் சம்மரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் டிராகன் படத்துக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு அஃபிஷியலாக இந்த படத்துலேருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இப்போது ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ஸ்பெஷல் போஸ்டர் வெளியாகிருக்கு. படம் லவ் பேஸ்டு சயின்டிஃபிக் படம். நடிகர் கார்த்தி நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க வா வாத்தியார் படத்திலிருந்து அஃபிஷியல் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் இப்போ ஒரு லிரிக்கல் வீடியோவாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நலன் குமாரசாமி அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போது ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது படம். இன்றைக்கி இந்த படத்துலேருந்து லவ்வர்ஸ் டே முன்னிட்டு ஸ்பெஷல் சிங்கிள் ஒன்று சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் அப்கமிங்காக சம்மரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பவன் கல்யாணோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்தோட அஃபிஷியல் புது சிங்கிள் ஒன்று பிப்ரவரி 24 ஈவினிங் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்தோட இந்த சிங்கிள் தமிழ்லையும் பிப்ரவரி 24 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹார்டின் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான லவ் பேஸ்டு ஸ்டோரியில் இந்த படமும் ஒன்று. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காங்க. ஆக்டர்ஸ் பாக்யஸ்ரீ பரோஷ் அவர்கள் காந்தா படத்தில் ஃபீமேல் லீட் நடிக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. காந்தா படம் துல்கர் சல்மான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்துலேருந்து ஃபீமேல் லீட் யார் நடிக்கிறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. ராபர் படத்தோட அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று வெளியிட்டு இந்த படம் தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ராபர் படம் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படங்களில் ஒன்று யமகாதகி. இந்த படத்தோட ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 15 நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு வெளியிடுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் தேதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாகை சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தண்டல் படம் இப்போது அஃபிஷியலாக உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் 90 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் மட்டும் உலகம் முழுவதும் 90 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க.